கலர்ஃபுல்லாக இருக்கா? மலேசியாவில் இருக்கிறது வந்து ஒரே கோல்டன் கலரில் மட்டும்தான் இருக்குமாமா. இது வந்து கலர் கலராக இருக்குமாமா அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன். நான் மலேசியாவில் போய் பார்த்தல. இது பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பக்கத்தில் வந்து லிஃப்டெல்லாம் இருக்குது. அந்த லிஃப்டில் மேலே போய் அந்த வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலையே போய் இது பண்ணலாமாம்மா. என்னது அர்ச்சனையா என்னமோ பண்ணுவீங்கள்ல, அதெல்லாம் அந்த லிஃப்ட்லேயே போய் பண்ணலாமாம்மா. அந்த மாதிரி வந்து அது சிற்பி ரெடி பண்ணியிருக்காரு. மலேசியாவில் அந்த சிலையை வடித்தா இல்லையா, அதே சிற்பி தான் இதையும் வடிவமைச்சிருக்காராமா. என்ன அது சிங்கிள் கலர் கோல்டன் கலர், இது வந்து மல்டி கலர் முத்துமலை முருகன். ஏத்தாப்பூர் ஊர் பேர் மறந்து போச்சு. ஏத்தாப்பூர். ஓகே, கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஏதோ இப்போ தான் கட்டியிருப்பாங்களாட்டேங்குது. ரொம்ப சொற்ப நபர்களே இருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து 147 அடி உயர முருகர் சிலை. இந்த அந்த லிஃப்டில் போய் அங்கேருந்து டைரெக்டாக வேலில் வந்து அவங்களோட நேர்த்திக்கடனெல்லாம் செலுத்தலாமாமா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது தான் நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் சொன்னேன். மற்றபடி கோயில்னு எடுத்துட்டா அந்த மலை மேலே இருக்க மாட்டேங்குது. சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. இந்த மலை மேலே இருக்குது ஒரு சின்னதாக ஒரு கோயில். முன்னாடி இந்த சிலை வச்சுருக்காங்க. ஓகே, யாராவது முருகனை தரிசிக்க விருப்பப்பட்டால் இங்கே வந்து பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய கூட்டமெல்லாம் இல்லை. கடையில் நிறைய இருக்குது, ஆனால் எதுக்கு திறக்கலை. ஒருவேளை நான் நேரத்தில் வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, பாய்.